இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம், புதுமுகங்கள் நடித்த பராரின்னு ஒரு படம், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் என்னுடைய தயாரிப்பாளர் சங்கத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் மேடையில் இருக்கார். ஒரு இயக்குனராக நான் கேட்டுக்கிறது, சில கட்டுப்பாடுகளோட ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது, சில கட்டுப்பாடுகளோட தயவு செய்து தியேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க. பெரிய படங்களுக்கும் அனுமதிங்க, சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க. தியேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்குறதுக்கு நீங்கள் மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போகிறாங்க. ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து அனுமதிங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும். அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றதை கொஞ்சம் உரத்து, எப்படி என்னுடைய தென்மேற் பருவக்காட்டெலாம் சின்ன படம் தான், இந்த கோழிப்பனை செல்லத்துறையெல்லாம் சின்ன படம் தான், இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க, நீங்கள் குரல் கொடுத்தனால தான் அந்த படம் இன்றைக்கி 25 லட்சம் பேர் பார்த்துருக்கான் ஓடிடியில். அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகிருக்கு. இப்போ என்கிட்ட கூட கேட்டாங்க, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன்னு. என்னங்க அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க ஏங்கன்னீங்க, உங்களுக்கு விவரம் தெரியலன்னா பேசாமல் இருங்கன்ட்டு. பல பேர் என்ன வந்து இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு, அவங்கவுங்க தான் அறிவாளி நினச்சிக்கிட்டு சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அது கிடையாது உண்மை. ஒரு ஜன்னலில் ஒரு புறா நிற்கிது, அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு. அப்போ நான் ஊரையே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறது தானே அந்த புறாவை வளர்க்குறவனோட வேலை. அதுதானே அந்த படைப்புக்கு நான் செய்கிற தர்மம். அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை நான். ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 கோடி பேர் பார்த்தா 7 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அப்போ சீனு ராமசாமி தர்மதுரை எடுத்திருக்கான், மாமனிதன் எடுத்திருக்கான், தொடர்ந்து நல்ல படத்துக்காக அறம் சார்ந்த படத்துக்காக நின்றுருக்கான். அவன் என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி 1 கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடியை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? அப்போ என்னுடைய வேலை என்னென்னா, இந்த படம் இங்கே இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது தான். அப்படி கொண்டு போனாலே போதும். ஷேர் இட்ன்ற பேசிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் தொடர்ந்து நான் வந்து எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் முகநூலில் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு, நான் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தேன். அப்போ இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு வந்துரும்னு போட்டிருக்காரு. அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம். அதனால் சைலண்ட் மூவிஸ் உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டுகளுக்கு தான் இன்றைக்கி பெரிய வரவேற்பு இருக்குது. உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், வாழ்த்துறேன். இந்த புதிய படம், இந்த புதிய கலைஞர்கள், ஏன்னா நான் எப்பயுமே யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஆனந்தவர்களுடைய மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டியிருக்காங்க. 45 மார்க் ஆனந்த உடலில் போடுறாங்க, 50 மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்டில் பெருசாக இருக்கும் ஆனந்த உடல். அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவ்யூ வந்து. அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு 50,000 பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில். இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்காக பத்திரிக்கை நீங்கள் நான் தான் சொல்ல மாதிரியே நீங்கள் ரிவ்யூவே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்படே கிடையாது. அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும். இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை, ஆள் வருதோ வரலையோ ஒரு 4 நாளைக்கு இந்த படம் நிற்கும், நாங்கள் போடுறோம், மவுத் ட்ராக்கில் வரட்டும் அப்படின்னு நாங்கன்னா ஒத்துக்கலாம். அப்படி தேட்டருக்காரங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா வந்து எங்களுக்கு நூன் சோக்கு ஆள் இல்லைங்க, நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட போட மாட்டாங்க. ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது. ஸோ அதுவும் சிக்கல் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படி நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்கணும். விமர்சனம் வேணாம் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லைங்க நாங்கள் 4 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 3 நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம். படம் போட்டிங்கன்னா அந்த படம் ஓடும். எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்கணுமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமாக விமர்சனம் வேணான்னு சொல்லலாம்.
நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு இல்லை, கொடுக்க முடியாது, அவங்களாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் தியேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க எல்லாமே வியாபாரம் தானேங்க. அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான். மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு எழுது, நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுத போகிறாங்க. நல்லா இல்லைன்னு நம்ம மாற்றிக்க போகிறோம். இதுதான் தொழிலில் வந்துட்டோம். இப்போ எனக்கு நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் என்னோட படத்தை திறனாய்வு படிப்பேன். ஓகே, இவங்க சொல்கிற நிறைய பேரோட ரிவ்யூ நான் படிப்பேன், சீனிவாசன் சொல்கிற ரொம்ப படிப்பேன். சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருப்பாங்க, இந்த கதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது அவங்களோட வியூ, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ உங்களுக்கு மனசு தோன்ற எழுதணும். ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகணும், அவ்வளோதான். அது இந்த படத்தை பற்றினா இப்போ நீ பாருங்க, இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் வந்துச்சு, எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் ஒரு படம், எந்த படமே எந்த இதுலேயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ இது பாவம் தான் அது ஆக்சுவலாக. இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், எங்களுடைய வழிகளையும் புரிஞ்சுக்கணும். நாங்களும் இவ்வளோ கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறோம். நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கும் முழு உரிமை உண்டு. அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல விதம், அதாவது கசப்பு மருந்து எப்போவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. நீங்கள் சொல்கிற அறிவுரை எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். தனிநபராக வந்து உங்களோட விருப்ப வெறுப்புகளை வந்து இதில் காட்டக்கூடாதுன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. இது உங்கள்கிட்ட வந்து நான் அட்வைஸாகல வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுடைய விருப்ப வெறுப்பு எதுவும் இருந்தாலும் அதுதான் அதை வந்து அந்த படைப்பில் காட்டாங்க. ஏன்னா அந்த படைப்பில் நீங்கள் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி எழுதுவீங்க. பட் அந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, நிறைய பேரோட முதல் கனவாக இருக்கும். அதில் அவங்க அப்போ எல்லாருமே பாதிக்கப்படும். ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனித விருப்ப வெறுப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை. முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்றதுலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது சீனிவாசன் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், ப்ரொடியூசர் கவுன்சிலில் சொல்லுங்கள். நான் எப்போயுமே என்னோடய ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருப்பேன். நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவன், நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். விமர்சனம் வேணும், ஏன்னா அதுதான் இன்னைக்கு உள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும். சின்ன டாடான்னு ஒரு டைரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார். அவர் எப்படி உருவானார்? நீங்கள் கொடுத்த விமர்சனத்து மூலமாக நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டீங்க. இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க தான். நான் உயர போனதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமாக இருக்காது. எனக்கு அது சரின்னு படலை. பட் அதனால் உங்களுடைய விமர்சனங்கள் வேணும். இந்த படத்துக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெரும் முயற்சி. இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அதில் அந்த கேரக்டராக நடித்தது தான் அவருடைய உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை, அவர் எவ்வளோ வலி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பாருன்றதை நான் உணர்ந்தேன். நான் உண்மையாக நீ காலையிலேருந்து கூப்பிடும்போது கூட என் ஆஃபீஸில் வந்து இருக்கும், நான் வரவே வேணான்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் ஃபோனில் சொன்னப்போ நான் வரேன் அப்படின்னு. இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன். அப்புறம் அவரை வர வச்சு நான் கேட்டேன், யாரை கூப்பிட்ருக்கீங்க, யார் இதுக்கு பிஆர்ஓ, எப்படி இதை வந்து இப்படிலாம் கேட்டேன். அவருக்கு பாவம் அவர் வந்து இந்த ஒரு படம் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது. நிச்சயமாக நல்லா இருக்கீங்க பிரதர். நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கீங்க. உங்களுடைய சின்சியாரிட்டி கண்டிப்பாக இருக்கீங்க. ஏன்னா சினிமா வந்து நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது. சும்மா இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸோ பொழுதுபோக்காக எடுத்துகிட்டு போகிறவங்கள வேணால் அந்த சினிமா கைவிட்டுருக்குமே தவிர உண்மையாகவே சினிமாவை நேசிச்சவங்க யாரும் தோற்று போக மாட்டான். தோற்று போகிற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டான். நிச்சயமாக ஜெயிப்போம். நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.